ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 1 பேதுரு 1:22 எப்படியாக சொல்கிறது, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஒரு சின்ன கதை மட்டும் நான் சொல்லி இந்த கடந்து போகிறேன். ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடக்கூடிய ஒரு அத்லீட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவர் ஓடக்கூடிய ஒரு மனிதர், நல்லா ஓடுவார், கண்டிப்பாக ப்ரைஸ் அடிச்சிடுவாருன்னு நம்பிக்கை அவருக்கும் சரி, அவர் ட்ரெயின் பண்ணுற அந்த ட்ரெயினருக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு பந்தயத்தில் ஓடும்போது அந்த பந்தயத்தில் இன்னும் அதிகமாக ஒரு எஃபர்ட் போட்டால் தான் என்னது ப்ரைஸஸ் இவரெல்லாம் அடிக்க முடியும். இவருக்கு கான்ஃபிடென்ட் இருந்தாலும், அந்த ட்ரெயினர் ஒரு நல்ல ட்ரெயினராகவே இருந்தாலும், ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் என்ன பண்ண முடியும், நம்ம இந்த ஓட்டப்பந்தயத்தில் நம்மளுடைய வெற்றி கோப்பையை நம்ம பெற முடியும். அப்படியாக இந்த உலகத்தில் கூட அன்பு நமக்குள்ளே இருக்கிறது. அது மாயமற்ற அன்பாய் இல்லாமல் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பை நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஊக்கமான அன்புனா என்னன்னா, இருக்கிற அன்பை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இன்னும் ஒருவர் தாங்கணும் அப்படின்றது தானே ஒரு விளக்கத்தை தான் இந்த சத்தியவசனம் சொல்கிறது. அப்போ நம்மளுடைய அன்பு என்னவாக இருக்கிறது? நம்மளுடைய அன்பு இன்னும் தேவைப்படுகிறதா? நம்மளுக்கு போட்டியில் பங்கேற்கிறதுக்கு உண்டான அளவுக்கு நம்மளுக்கு ட்ரைனிங் பத்தாதா? அப்போ நம்ம இன்னும் அதிகமாக ட்ரைனிங் எடுக்கணும். அப்போ அந்த பந்தயத்தில் ஓடி அந்த வெற்றி கோப்பையை பெறணும். அந்த வெற்றி கோப்பையை தருகிறவர் யாராக இருக்கிறார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு தெரியும் என்னுடைய பயிற்சி அப்படின்னு, உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பயிற்சி அப்படின்னு. உங்களுக்கு இன்னும் தேவைப்படுகிறதா பயிற்சி? இல்லை எனக்கு இன்னும் தேவைப்படுகிறதா பயிற்சி? நம்ம அதை கருத்தில் கொண்டு இன்னும் ஊக்கமான அன்பில் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், எய்த்த வீட்டில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், இல்லை சொந்த சகோதரர்களாக இருக்கட்டும், இல்லை உறவுகளாக இருக்கட்டும், நம்மளுடைய அன்பை என்ன பண்ணணும், இன்னும் அதிகமாகணும். அன்புனா எப்படி சார் கொடுக்கறது அப்படின்னா, அன்புனா ஒன்றும் இல்லை, மாயமற்ற அன்பு. அவங்க நல்லா இருக்கணும், என்னை விட அவங்க பெருசாக வளரணும், என்னை விட அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும், அவர்கள் எது செய்தாலும் எனக்கு பிரியம். ஏன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற சிந்தை நமக்குள் இருந்தால் என்னுடைய எதிரி என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும். அப்போ நம்மளுடைய எதிரி யாராக இருக்க வேண்டும்னா சாத்தானாக மட்டுமே இருக்க வேண்டும். கூட பிறந்தவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்மளோட நேற்று வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க, அவங்களுடைய நம்மளுக்கு எதிரி கிடையாது. இந்த உலகத்தில் நம்மளுக்கு எதிரின்றவர்களே இருக்கக்கூடாது. அதுவும் கிறிஸ்துவ ஜீவியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நோ எனிமிஸ். நம்மளுக்கு ஒரே ஒரு எனிமி, அவன் உங்களுக்கே தெரியும் யாருன்னு, சாத்தான். நான் என்னோட கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும், பிறக்காதவர்களாக இருக்கட்டும், பழகுகிறவர்களாக இருக்கட்டும், வேலை தளத்தில் பணி செய்கிறவர்களாக இருக்கட்டும், அதாவது ஒர்க் ரீதியாக போட்டியில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், என்னை விட அவங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அவங்கள நம்ம என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணி நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணணும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ அன்பு, இதுதான் உண்மையான சகோதர அன்பு. நம்ம சகோதர அன்பில் ஒருமித்து வாசம் செய்வோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பழைய வாழ்க்கையை விட்டுட்டு 25வது வருடத்தில் இன்னும் ஊக்கமாய் நாம் ஒருவருக்கு ஒருவர் ஒருவர் மேல் ஒருவர் பற்றுள்ளவர்களாய் இருந்து சகோதர அன்பிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.